Hello friends, welcome back to Healthy Lifestyle. இன்னைக்கு வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போறோம்னா தசைகளுக்கு வலிமையை தரக்கூடிய 10 சூப்பரான உணவுகளை பற்றி தான் நாம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். உடலை வலிமையாகவும் கட்டுக்கோப்பாகவும் கவர்ச்சியாகவும் வச்சுக்கணுன்றதான் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களோட ஆசை, அதுவே கனவாகவும் இருக்குன்னு சொல்லலாம். இதுக்காகவே உடற்பயிற்சி கூடங்களை நோக்கி போயிட்டு இருக்காங்க. சிலர் கால நேரம் பார்க்காம வேர்க்க கடுமையாக உடற்பயிற்சி செஞ்சுட்டு வருவாங்க. உடற்பயிற்சி ஒரு புறம் இருந்தாலும் உடலை வலிமையாக வச்சுக்கணும், உடல் தசைகளை மேம்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று. இப்போ நாம இயற்கையான உணவுகள் மூலமா உடலை எப்படி கட்டுக்கோப்பாக வச்சுக்க முடியுன்றதை பற்றி பார்க்கலாம். என்னதான் நாம டப்பாக்கள் அடைக்கப்பட்டிருக்க புரோட்டீன் பவுடர்லாம் எடுத்துக்கிட்டாலுமே சிலர் நேச்சுரல் ஃபுட்ஸ் மூலிமா உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. தசைகளை நல்லா வலிமையாக்கிறதுக்கு இந்த மாதிரி நேச்சுரல் ஃபுட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னே சொல்லலாம். இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவை சாப்பிடும்போது புரதச்சத்தோட நம்மளோட உடலுக்கு தேவையான நார்ச்சத்து, விட்டமின், தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த மாதிரி எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும். இவை உடலோட ஆரோக்கியத்துக்கு இன்னும் வலு சேர்க்கும். ஆனால் செயற்கை உணவு நம்ம எடுத்துக்கும் போது அதில் இருக்கக்கூடிய புரதம் மட்டும்தான் நம்மளோட உடலில் சேரும். மற்ற எந்த ஒரு சத்துக்களுமே நமக்கு முழுமையாக கிடைக்காது. செயற்கை உணவுகள் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் செரிமானமாக லேட் ஆகும். இதனால உடனடியாக வேற உணவுகளை நாம சாப்பிட முடியாது. அதுவே உடலை வலிமையாக்க விரும்புறவங்க, கடினமான உடற்பயிற்சி மேற்கொள்றவங்க எந்தெந்த உணவுகளை சாப்பிடணுன்றதை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். முதலாவதா முட்டை. நாம சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு முட்டையிலையும் 6 to 8 கிராம் வரைக்கும் புரோட்டீன் இருக்கு. 9க்கும் மேற்பட்ட அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. மேலும் முட்டையில விட்டமின், இரும்பு சத்து, கால்சியம், துத்தநாகம், தாது சத்துக்கள் அதிக அளவுல இருக்கு. அதனால தினமும் முட்டை எடுக்கிறது ரொம்ப நல்லது. ரெண்டாவதா கோழி இறைச்சி. 100 கிராம் கோழி இறைச்சியில 30 கிராம் கிட்ட புரதச்சத்து இருக்கு. இது செல்களோட தேய்மானத்தை குறைச்சி புதுப்பிக்க உதவுறதோட தசைகளுக்கு நல்ல வலுவை சேர்க்க உதவுது. மூணாவதா தண்ணிங்க. நம்மளோட உடலை 70% தண்ணீரால் ஆனதுன்னு சொல்லலாம். அதே போல தசை திசுக்கள் 75% தண்ணீரால் ஆனது. அதனால தினமும் சரியான அளவு தண்ணி குடிக்க வேண்டியது தசையோட வலிமைக்கும் வளர்ச்சிக்கும் ரொம்ப இன்றியமையாத ஒன்றா இருக்கு. இல்லைன்னா நீர் வறட்சி ஏற்படும். இதனால உடல்ல வளர்சிதை மாற்றத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பால தசையோட வலிமை குறைய வாய்ப்பு இருக்கு. அதனால போதுமான அளவு தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. நாலாவதா மீன் எண்ணெய். மீன் எண்ணெயில தசையோட வளர்ச்சிக்கு தேவையான ஆன்டி இன்ஃபிளமேட்டரி அதிக அளவுல இருக்கு. இவை உடலோட வளர்சிதை மாற்றத்தை ஊக்குவிக்கும். இதனால உடலோட தேவையில்லாத கொழுப்புகள் குறையறதோட வலிமையான தசைகள் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அஞ்சாவதா ஓட்ஸ். இதுல கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, புரதச்சத்து அதிக அளவுல இருக்கு. இவை தசையோட வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உடற்பயிற்சி செஞ்சதும் எடுத்துக்க வேண்டிய சிறந்த உணவுல இதுவும் ஒன்னா பார்க்கப்படுது. ஏழாவதா பசலைக்கீரையில இருக்கக்கூடிய பைட்டோஸ்டராய்டு அப்படின்ற வேதிப்பொருள் 20% தசை வளர்ச்சிக்கு உதவுறதா அமெரிக்கால இருக்கக்கூடிய ரட்சகஸ் பல்கலைக்கழகத்தில் மேற்கொண்ட ஆய்வுல தெரிய வந்திருக்கு. அதனால பசலைக்கீரையை நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். அடுத்ததான் அன்னாச்சி பழம். அன்னாச்சி பழத்துல புரோமலைன்ற சத்து அதிக அளவுல இருக்கிறதால இது தசைகளை ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கிறதோட தசையோட வளர்ச்சியை ஊக்குவிக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. உடற்பயிற்சிக்கு அப்புறமா இதை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அடுத்ததா வாழைப்பழம். வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய புரோமலைன் ஆண்களோட டெஸ்டோஸ்டெரான் அளவு அதிகரிக்க உதவுது. உடல்ல டெஸ்டோஸ்டெரான் அளவு அதிகமாச்சுன்னா அது தசையோட வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்ததா ப்ராக்கோலி. ப்ராக்கோலியோட தக்காளி, மக்காச்சோளம், மிளகு சேர்த்து சாலடா சாப்பிடலாம். இதுல இருக்கக்கூடிய விட்டமின் சி தசையோட திசுக்களோட ஆயில கூட்டுது. நார்ச்சத்து, தாது சத்து இதுல அதிக அளவுல இருக்கு. இவை தசையோட வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. கடைசியா பாதாம். பாதாம் பருப்புல கொழுப்பு சத்து, புரதம், விட்டமின் இ, ஆக்சிடென்ட்கள் அதிக அளவுல இருக்கு. இவை தசையோட வளர்ச்சிக்கு ஊட்டமளிக்கிறதோட வலிமை பெறவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த வீடியோல நாம பார்த்த இந்த உணவுகள் எல்லாமே தசைகளை வலிமைப்படுத்த ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த உணவுகள் உங்களுக்கு கிடைச்சா தாராளமா சாப்பிடுங்க. தசையோட வளர்ச்சி ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த வீடியோல நாம பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இது மூலமா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரான நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.